நீ எப்படி தனியா போவ? நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? கண்மணியா கத்திச்சாவா சொல்லாமலே யார் பார்த்தது ചെറുവാടകയാൽ ഇളമാരുതനെ സഹയാത്രികനാക്കിയിടാം മലയുടെ அடி மனசில் சுகம் இருக்கு, அடி வயிற்று பயம் இருக்கு, அதுக்கு மட்டும் ബാബുവിന്റെ മോളല്ലേ ചാടിപ്പോയെ? ചാടിപ്പോവേ? ആര് ചാടിപ്പോയി? ഞാൻ നല്ല അന്തസ്സായിട്ട് നടന്നാ പോയത്, അല്ലാണ്ട് നട്ടപ്പാരിക്ക് കണ്ട വീട്ടിൽ കയറിയിട്ട് നാട്ടുകാർ പിടിച്ച് കെട്ടിച്ചല്ലേ എന്നെ. அவன் தான் வேண்டாம்னு சொல்றான்ல, அப்புறம் என்ன? அதை சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் யாரா? கேக்குறால சொல்லு. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? நான் அவனோட அவள். நான் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன், எப்படியோ போறேன். நீ ஏன் டென்ஷன் ஆற? நீ போய் அந்த சேமியாவே கல்யாணம். சார் அவ சேமியா സൗമ്യ. തനിക്ക് എന്താ വേണ്ടേ? ഏട്ടനെ എന്തിന്? കല്യാണം കഴിക്കാൻ. എനിക്ക് ഏട്ടനെ ഭയങ്കര ഇഷ്ടമായി. അതിന് അത് ചേട്ടനോട് ഇഷ്ടമെന്ന് പറ, നമുക്ക് കല്യാണം കഴിക്കാം. പോലെ ആരും ഇല്ലയേ பூக்களும் புலரியும். அன்பான ஒரு புருஷன், அம்மா மாதிரி ஒரு மாமியார், ஏஞ்சல் மாதிரி ஒரு குழந்தை. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? சோ ஐ ஃபீல் கம்ப்ளீட். கரிகாலர் எனக்காக காத்திருப்பாரு. அவருக்கு நான் செய்தி அனுப்பிக் கொள்கிறேன், அவர் காத்திருப்பார். நானும். உங்கள் உயிருக்கு 1000 பொன் விலை. தலைபத்திரம். உயிர் உங்களுடையது தேவி. അല്ല നീ എന്താ ഇവിടെ? ഞാൻ പോസ്റ്റ് ഓഫീസിൽ പോയി കുറെ കാർഡ്സ് അയച്ചു, ഫോൺ ചെയ്തു, പിള്ളേർ സെറ്റിന് കുറെ ചോക്ലേറ്റ്സ് വാങ്ങി, പ്ലസ് അല്ലറ ചില്ലറ ഷോപ്പിംഗ്. മുത്ത് കുറച്ച് പോക്കറ്റ് മണി തന്നെ. വാട്സാപ്പ്, ഫേസ്ബുക്ക്, ഇൻസ്റ്റാ, ട്വിറ്റർ, ടിൻഡർ, டெலிகிராம், ஹைக்கு, மெசஞ்சர், ஜிமெயில், ஜிபே, பேடிஎம், எஸ்எம்எஸ், ஸ்னாப்சாட், டன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கு. இதுல ஒரு ஆப் முழுசா பார்க்கணும்னால ஒரு நாள் மேல தேவைப்படும். உங்க பொண்ணு போன்ல எல்லா ஆப்பும் இருக்கு. இது பத்தாதுன்னு ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, ஸ்கூல் மேட்டு, காலேஜ் மேட்டு, ஆபீஸ் மேட்டு, டியூஷன் மேட்டு, பஸ் மேட்டு, ஜிம் மேட்டு, டான்ஸ் மேட்டு, இதுல யாரோ கேட்டா சுரேஷா ஷட்டு. കർത്താവേ, അയ്യോ സോറി. ശിവനെ, ആരാന്ന് മനസ്സിലാവുന്നില്ലല്ലോ. ആരായാലും ആദ്യമായിട്ട് അമ്പലത്തില് ഒന്നും തോന്നല്ലേ. ഓം ശാന്തി. അങ്ങനല്ലേ പറയാം. ഈ കാര്യത്തിൽ വർക്കൗട്ട് ആവത്തില്ല. ഇതിന്റെ എത്രാമത്തെ പ്രേമവാടി? 8ാമത്തെ. അതപ്പോ പക്ഷെ ബാക്കി 7 കൊന്നമാരെ എന്റെ പുറകെ നടന്ന് എന്നെ വളച്ചതാ. എന്നാ ഇവനെ ഞാൻ വളച്ചതാ. തൊലി കട്ട്. പ്രണയ നൈരാശ്യം പറഞ്ഞ് ഡോക്ടർ കോടതി കേട്ടിട്ടെ. കേട്ടിക്കോളൂ. ഇപ്പൊ എന്നോട് ലേശം ഇഷ്ടം തോന്നുന്നുണ്ടല്ലേ? ഇല്ലല്ലോ. സത്യം സത്യം. കാലയില റോഡില് ട്രെയിനില് பார்த்தேன். ஓ மேஜிக் மொமெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் லவ். നൈസ് ഫിഗർ എക്സൈറ്റഡ്. മേബി ടുമോറോ ലവ്. ഇപ്പൊ എന്നെ ഇഷ്ടമല്ലാന്നല്ലേ? ഇഷ്ടമല്ല എന്ന് പറഞ്ഞത് കല്യാണം കഴിക്കാൻ ഇഷ്ടമല്ല എന്നാണ് പറഞ്ഞത്. എന്താ എന്താ അതിന്റെ കാരണം? എന്നെ ഇഷ്ടപ്പെടാതിരിക്കാനുള്ള കാരണം എനിക്കത് അറിയേണ്ടത്. വലിയ ഐശ്വര്യ റോയ് ഒന്നും അല്ലെങ്കിലും മനസ്സൊഴിച്ച് പോകാതെ ഓവരൽ മുടിച്ച് ஏன் ஆசை ரொம்ப பாவம், கொஞ்சம் கண்ணெடுத்து பாரு, நீ மோச பார்வை வீசி. முதல்ல நீ சொல்லு. என்ன சொல்ல? லவ் பண்ணு, என்ன எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லு. அதெல்லாம் அப்புறம் முதல்ல போட சொல்லு. எனக்கு அதான் முதல்ல. சரி பண்றேன். என்ன பண்ற? அதான் அந்த லவ் பண்றேன். உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
கைய விடு. ஏன் இப்படி பண்ற? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நல்லா சொல். என்ன ட்ரை பண்ணாலும் டிராமா பண்ணாலும் say something. Say I love you. சிவா, என்ன? யாரு? யாரு? போன்ல. கீதா. அதான் யாரு? என்னோட அம்மா. அம்மா? அம்மா. பின்ன கீதான் கூப்பிட்ட? அதானே அவங்க பேரு. எங்க அம்மா பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். டெய்லி ஃபோன் பண்ணி த்ரூ கான்ஃபரன்ஸ்ல பேசுவேன். அம்மா. ஆமா. ഹലോ ഒന്ന് നിർത്തോ മ്യൂസിക് തെറ്റാണ് ഒന്നുകൂടി വെക്ക് പാറിന്റെ സമയത്ത് അവരെ ഓടക്കുഴൽ വായിക്കുന്നു 2 3 4 എന്ന് പറയണ്ട താളം മനസ്സിലാവും 1 2 3 4 പിന്നെ ഒരു ലോൺ എടുത്ത് അവിടെ ഒരു വീട് വെക്കണം. എന്നിട്ട് ലാസ്റ്റ് പറ. ലാസ്റ്റ് நான் என்ன பண்ணுவேன் சிஸ்டர்? நீங்க சொன்ன அந்த மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததும் இல்ல, எனக்கும் யார் மேலயும் அப்படி தோணுனதும் இல்ல. சும்மா லவ் பண்ணுனா அது ஏன் தப்பு இல்ல சிஸ்டர். இப்படி ஏன் வழி மறித்தான் எப்படி நான் எவ்வளவு பெரிய டானு என்னடி என்னடா பாரு ஓகேனா ஓகே சொல்லு இல்லனா இல்லன்னு சொல்லு இல்லடா அப்படி உடனே எல்லாம் சொல்லக்கூடாது என்ன பண்ண ஒத்துப்ப ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ഒരു തല കാതല തന്റെ എന്റെ ഈശ്വരി അവനോ അവനെ ഇനി ഞാൻ ചേട്ടാന്ന് വിളിക്കേണ്ടി വരുമോ എന്താ വിളിച്ച കഴിഞ്ഞ ആഴ്ച ഞാൻ അവനെ പോടെ പട്ടിന്ന് വിളിച്ച എന്നാത്തിന് അവന് എന്നെ കാണുമ്പോ ഒരടക്കം നിന്നെ കാണുമ്പോ എന്താ എന്നെ കണ്ട എപ്പോ ഈ ചിരി മാത്രമേ ഉള്ളൂ ശരി ആ പോട്ടെ എപ്പോ എന്നെ കല്യാണം കഴിക്കാൻ പ്ലാൻ എനിക്ക് വല്ലാത്തൊരു പ്രണയം തോന്നുന്നു ആരോട് കൊറേ നാളായി ഞാൻ തേടി നടക്കുകയായിരുന്നു என்ன பக்கம் தானே வந்த? இப்ப ஏன் நே பாத்துட்டு இருந்த? உன்னைய பாத்துக்கிறேன். கூட வந்தவளதான் பாத்துக்கிறேன். கூட நிக்கிறவள எல்லாம் பாத்துருந்தனா? ஏன் மாமா உண்மையிலேயே நான் உங்களுக்கு சரியா வருவேனா? நீ மட்டும் தான் சரியா வரும். நிஜமா? அது ஓகே. ஐ லவ் யூ. இருக்கு ஆனா ஏன் உன் மேல எனக்கு இவ்வளவு வந்து காலெல்லாம் பயங்கரமா வலிக்குதுப்பா. ஏன் எனக்கெல்லாம் பிடிச்சு விட மாட்டியா? நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே. எனக்கு வயசாயி நான் பவானி ஆண்டி மாதிரி ஆயிட்டேன்னா நான் பாத்துக்குவேன். பாத்துக்குவியா? என்ன சொல்ற? என்ன விட்டுட்டு போகாதேன்னு சொல்றேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றேன். ஒன்ன முறுக்கி ஏன் அரணாக்க போறேன். நீ நிதானமா இல்ல, உன் கால் தரையில படல. முதல்ல நில்லு, அப்புறம் வந்து உன் மேல நம்பிக்கை வந்துருச்சு. நம்பிக்கை வந்துருச்சுன்னா என்னங்க அர்த்தம்? அதுல 1000 அர்த்தம் இருக்கு. அதுல ஒரு 4 அர்த்தம் சொல்லாமே. பிரியம் சொல்லலாம், இஷ்டம் சொல்லலாம். நான் அழகா இருக்கேனா? என்ன பிடிச்சிருக்கா? என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா படிப்பியா? நீ எப்பவுமே இப்படி லூஸ் மாதிரி பேசுவியா இல்ல இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷனா? நான் எப்பவுமே அப்படிதான். ചെക്കൻ എങ്ങനെയുണ്ടായിരുന്നു? ചെക്കൻ മഞ്ചനായിരുന്നു. എന്നിട്ട് ഇഷ്ടായോ? എല്ലാരും ചൊല്ലുന്നതല്ലിവൻ കച്ചുക്കുള്ളൊരു കാര്യക്കാരൻ. உன் பேர் என்ன? என் மேல லவ் குறைஞ்சது கொன்னுடுவேன் உன்னை.
கோமலியாவது லவ் ஆகுது குறையதாவது இந்த செல்ல குட்டி தான் எனக்கு ക്യാൻഡിൽ ലൈറ്റ് ഡിന്നർ വൈൻ നല്ല റൊമാൻറ്റിക് ആണല്ലോ എന്താ ഉദ്ദേശം சாரி சிஸ்டர் ஏய் என்ன சிஸ்டரா என் பின்னாடி எல்லாம் சுத்துவ நான் ஒருத்தர் லவ் பண்றேன்னு சொன்னா அவனும் அடிப்பேன் பாக்குறப்ப எல்லாம் பல பல காட்டி சிரிப்பேன்